நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர பியாராஜா குளத்தூர்னு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக. இதனுடைய 955வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதங்கி ரூபத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராஜ மாதங்கி, மாதங்கி, ராஜஷியாமளா, லகுஷியாமளா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் லகுஷியாமளா வச்சுக்கோங்களேன். மாதங்கி, ராஜ மாதங்கின்னு சொன்னால அவள் 8 திருக்கரங்கள். அதே மாதிரி மகாபாராகி 8 கரங்கள். லலிதா மகாதிருப்ப சுந்தரி முதல்ல தோன்றும்போது 2 கைகளோடு தோன்றினால் வருது. அதாவது சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்க மௌலீஸ்வரது தாராரக சேகராம் ஸ்மிருதமுகீம் ஆபீன பட்சோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பிரதீம் சௌமியாம் ரத்னபடஸ்த ரத்தச்சரணம் தாயேத் பராமம்பிகாம். இது தியான ஸ்லோகம். இந்த லலிதா மகாதிருப்ப சுந்தரியினுடைய வலப்பக்கத்தில் மாதங்கியும் இடது பக்கத்தில் பாராகி தேவி கொண்டிருக்கா. ஏஐ டிக்கெட்டில் போட்ட படம் தான் அது. இதுவும் அதே மாதிரி தான். ஏஐ டிக்கெட் வச்சுட்டு போட்ட படம். இது எந்த ஆர்டிஸ்டும் போடாதது. இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அது போட்டு கொடுக்குறது கம்ப்யூட்டரை. 2 கை, ஒரு கையில் கடி வச்சுட்டுருக்க, ஒரு கையில் வீணையோடு தோன்றான். மாதங்கி வரும்போது, பூமிக்கு வரும்போது இந்த ரூபத்தில் தான் வரான்னு சொல்லியிருக்கு. 3 வயசு குழந்தையாக வரா. மதங்க மகரிஷிக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அவள் கிடைக்கிறான்னு சொல்லியிருக்கு. அவளோட ரூபம் பச்சை, கருப்பச்சை நிறத்தை உடையவள். ஒரு கையில் கடி, ஒரு கையில் வீணையை வச்சுட்டு தான் வரா. அவள் கட்டிட்டு இருக்க வஸ்திரம் சிகப்பு, பச்சை இல்லை. நிறைய பேர் மீனாட்சின்னு சொல்லிட்டு பச்சை மீனாட்சி பச்சையாக இருக்கா. நான் கட்டின்னு இருக்க வஸ்திரம் ரத்த வஸ்திரம் இருக்கு. சிகப்பு கலர் தான் கட்டின்னு இருக்காவோ. நம்ம சிஷ்யர்கள்லாம், நம்ம வியோ சிஷ்யர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதை எல்லோரும் மீனாட்சி பச்சையேன்னுவா. பச்சை அவளோட வர்ணம். அது மரகத மேனி. ஆனால் கட்டின்னு இருக்க வஸ்திரம் சிவப்பு. அது புரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்க போகிறோம். அம்பாளுக்கு வலது பக்கத்தில் ராஜமாதங்கியும் இடது பக்கத்தில் மகாவராகியும் இருப்பதாக தோத்திரம் செய்வது சம்பிரதாயம். ராஜமாதங்கி புத்தியை குறிப்பதாகும். லட்சியத்தை அடைவதற்கு செய்யும் முயற்சிக்கு அநேக தடைகள் ஏற்படும். அவற்றை உண்டாக்குவற்றையும் வசம் செய்து கொண்டு முன்னேறலாம். இது புத்திசாலித்தனமாகும். பொருள்கள் அறியப்படும் போது அவற்றுக்கு சத்தையும் ஸ்பூர்த்தியையும் கொடுப்பது அந்த கரண உபகித சைதன்யமாகும், ஆத்மாவே ஆகும். அப்பொழுது அப்பொருள் தன் சொரூபத்தை விட வேறில்லாது நிற்கும். இவ்வாறாது எல்லா ஆத்மாவின் கற்பனை என்றும் அவை தன் ஆத்மாவை தவிர வேறில்லை என்றும் நிச்சயத்திலே அவற்றை தம் வசம் செய்து கொள்ளலாம். ராஜமாதங்கி மந்திரத்திற்கு உரியதாக சொல்லப்பட்ட பீஜங்கள் திரேஷரி பால, இன்கிளீன் சோ, க்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்ற பீஜங்களும் ஆகும். பாலா பீஜங்கள் ராஜமாதங்கி மந்திரக்கு பல்லவமாக கொள்ளப்பட்டது. பாலையானது அகம் பிரம்மாஸ்மி என்ற பொருள்படும். இடைவிடாது அனுசந்தானம் செய்ய வேண்டும். புத்திக்கு அடங்கி உள்ள மனதில் இது நடைபெறும். க்ரீம் ஹ்ரீம் இந்த இரண்டும் பாஞ்சபௌதிகமான பிரபஞ்சம் என்பதையும், ஸ்ரீம் என்பது அந்த பிரபஞ்சத்தை போக்கிய பொருளாக அனுபவித்து வந்த வழக்கத்தால் அதனை போக்கியமாகவும் அனுகூல பிரதிகூலமாகவும் நினைப்பதற்கு ஹேதுவாகும். இவ்வாறு நிலத்தை தத்துவ ஞானத்தை தடையாகும். அதனால் இந்த பிரபஞ்சத்தை பிரம்மமாக பாவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பெரியோர்கள்லாம். ராஜமாதங்கியின் அங்க உபாங்க மந்திரங்கள். ராஜமாதங்கிக்கு அங்க உபாங்க பிரத்யங்க மந்திரங்கள் முதல்வே லகுஷியாமளா, பாக்பாதினி, நகுலி வித்யா 3 சொல்லியிருக்கு. லகுஷியாமா, பாக்பாதினி, நகுலி வித்யா. லகுஷியாமா ஐம் நமக உச்சிஷ்ட சண்டாலினி மாதங்கி சர்வபதங்கரி ஸ்வாகா என்பது மந்திரம். ஐம் என்பதால் 4 வேதங்களும் அவற்றை சாரமாக மகா வாக்கியங்களும் ஸ்மரிக்கப்படுகின்றன. அவற்றை ஆராய்ந்து புரிந்து கொள்வதால் எல்லாம் என் மாத்த சுரூபத்தை விட வேறு அல்ல என்று புறப்படும். நமஸ்வாமார்த்தே
விக்னேய இங்கு ராம உபனிஷத்து. இது வகையிலும் உபாசனையில் சாதாரண அபிப்பிராயத்தின்படி உலகில் உள்ள பொருள்களில் சிரேஷ்டையானகளில் கடவுள் இருப்பதாக ஒப்புக்கொள்வது உண்டே தவிர வெறுக்கப்படும் பொருள்களில் கடவுள் இருப்பதாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் ஈஸ்வரன் என்ற ஞானம் வந்தாலின்றி ஆத்மாம் என்று பூரணத்தன்மை அடைய அனுபவத்திற்கு வராதுன்னு சொல்லியிருக்கு. உச்சிஷ்ட மந்திரத்திற்கு சப்தத்திற்கு தள்ளத்தகுந்த மட்டமான என்று பொருள் கொள்வதே பொருள் கொள்வார் அது தப்பு. அது உச்சிஷ்டம் என்றால் எச்சை நம்ம சொல்லிடுறோம், ஆனால் தப்பு அதுன்ற. உத்கிருஷ்ட சிஷ்ட சத்தஸ்து பிரம்ம சம்சதி ரூபக என்று பொருள்படும். இது நாதன்ற என்னுடைய சிஷ்யன், இவர் பெங்களூரில் இருக்கார், அவர் ஈரோட பையன். அவன் ரொம்ப அழகாக சொல்லுவான் அந்த இதை, இந்த உச்சிஷ்டத்துக்கு. ஜெகத்தை ஜீவ ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து மிகுவதுதான் சிரேஷ்டமான சம்பித் ஸ்வரூபம். அதுவே அதுன்னு சொல்வார்கள். அப்பொழுது சண்டாலினி மாதங்கி என்பது துர்க்கை என்று பொருள்படும். துர்க்கை என்பது தாண்ட முடியாத துன்பத்திலிருந்து பிறவி தலையிலிருந்து காப்பாற்றுவது, மோட்சம் வல்லுவது, அதாவது அகண்ட ஞானம் ஸ்வரூபமானது என்று பொருள்படும். அடுத்ததாக வாக்வாதினி ஐங்கிளீசோம் அதாவது வாக்வாதினிய ஸ்வாக. இதிலுள்ள திரேஷரியானது பிரம்மை வாகம் என்ற அகண்ட ஞானத்தை பொருளாக உடையது. அதை அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கு தடையாக உள்ளவற்றை நீக்கவும் மேலே குறிக்கப்பட்ட உச்சிஷ்டமானவற்றையும் ஆத்மாவாக தியானம் செய்வதற்குரிய சாதனைகள் அறிவும் குருவிடம் அடிக்கடி செல்ல வேண்டியுள்ளது. வாக்வாதினி என்ற சொல்ல குருவிடம் சந்தேகங்களை முற்று நீக்கும் அளவிற்கு வெளிப்படையாக கேட்டு அறிய வேண்டும். அவர் கூறும் சாதனைகளில் தனக்கு நம்பிக்கை வரும் வரையில் அவரை பல தடவை கண்டு பேசி நம்மளுடைய சந்தேகங்களாக கிளியர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கார். மேலும் பல தடவை கண்டாலன்றி எல்லாம் குரு மாறும் கருணை உடையவராயினும் துரூகமான விஷயங்களையும் தந்திர ரசங்களையும் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் நமக்கு தோணணும், அம்பாள் மனசில் தோணி இவருக்கு சொல்லி கொடுன்னு சொல்லலாம், சொல்ல முடியும். சொல்லலாம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்ததாக நகுலி வித்யா உச்சிஷ்ட சம்பந்தமான சாதனைகளை ஞானம் பெற்றாலும் அந்த சாதனைகளை பழகும் போது தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த தவறுகள் பாம்பின் கொடிய விஷத்தோடு ஒப்பிடப்படுகின்றன. நகுலி என்பது கீரிப்பிள்ளை. அது பாம்புடன் சண்டை போடுவதற்கு முன் அந்த பாம்பின் விஷத்தால் தான் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு விதமான மூலிகையின் சாரத்தை பூசிக்கொண்ட உதடுகளும் பற்களும் உடையதாகிறது. அந்த மாதிரி கீரிப்பிள்ளை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கா. உதடுகள் அனுசந்தானம் செய்ய வேண்டிய மந்திரங்களையும் பற்கள் சாதனையின் கிரியாபாகத்தையும் குறிக்கின்றன. இதனால் சாதகன் பெற வேண்டிய பயனை பெறுவதிலிருந்து நழுவாமல் காக்கப்படுகிறான். ஈசானன் தலைவன் இந்த சப்தமானது சாதனை தான் விழுந்து விடாமல் இருக்கும் நிலையை குறிப்பதோடு 11 என்ற எண்ணையும் அதனால் ஏகாலத்தையும் குறித்து சக்தி உபாசனையை மேற்கொள்ள வேண்டியது என்பதை குறிப்பாக தெரிவிக்கிறது. ஆக இந்த வித்தை விஷயத்தை அடைவதற்கு விரோதமாக உள்ளவற்றையும் அடக்க சக்தி உள்ளது என்பது அறிக. அடுத்ததாக ஹசந்தி சாமலான்னு இருக்கு. நம்ம ஹசந்தி சாமலா பற்றி ஒன்று நாள் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்று இந்த நகுலி வித்யானா என்ன, அப்போ லகுஷாமலானா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதாவது இந்த மந்திரம் அந்த மந்திரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை சொல்லி இந்த மாதங்கின்ற அம்பாள் அம்பாளுடைய வலப்பக்கத்தில் உட்காந்துருக்கா, இடது பக்கத்தில் பாராகி இருக்கா. இது ஏஐ டெக்னிக்கில் போட்ட படம். அது ரொம்ப பார்த்த உடனே பிடிச்சது. அழகாக அம்பாள் கீழ் நோக்கி பார்வையோட வீணையோட கையில் கிளியோட உட்காந்துட்டுருக்கா. இது பார்த்த உடனே அந்த புஸ்தகம் கிடச்சிது எனக்கு. இந்த பில்லும் அம்பும் சொல்லிட்டு ராச்சஸ்டரில் போட்ட புக்கு அது. அதுவும் பக்கத்துலேயே இருந்தது, படமும் இருந்தது. ஸோ தட் ஐ தாட் ஐ கேன் ஷேர் வித் யூ. அதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்தேன். சரி, ராஜமாதங்கி மந்திரம் சொல்லும்போது
ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஓம் நமோ பகவதி ஸ்ரீராஜமாதங்கீஸ்வரி சர்வஜனமனோகரி சர்வமுகரஞ்சினி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சர்வஸ்திரீ புருஷவசங்கரி சர்வதுஷ்டமுகவசங்கரி சர்வசத்தவசங்கரி சர்வலோகவசங்கரி திரைலோக்கியமே வசமானாய ஸ்வாகா ஷௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். இப்போ பெரிய மந்திரம் தான். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்லணும். அது ஒரு 9 டைம்ஸாக ஒரு நாளைக்கு சொன்னால் நல்லது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறோம், வேறு எதுக்காக போனோன்னா இந்த மந்திரம் சொல்லிட்டு போனால் உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் சொல்லியிருக்கு. நான் பல தடவை அனுபவப்பட்டிருக்கேன். அதில் இதை சொல்லி இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.